பிளாஸ்டிக் குழாய் தெளிப்பான். குழந்தைங்களா, இந்த காணொளியில் பிளாஸ்டிக் குழாய் தெளிப்பான் ஒன்று நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இதை செஞ்சு பார்க்குறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் 15 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற எளிதில் வளையக்கூடிய பிளாஸ்டிக் குழாய், நல்ல தடிமனான ஸ்ட்ரா, ஒரு கத்தரிக்கோல். இது எல்லாமே வேணும். வளையக்கூடிய குழாயின் ஒரு முனையிலிருந்து 1/3 தூரத்தில் கத்திரிக்கோலை வச்சு ஒரு சின்ன ஓட்டை போடுறோம். துளை ரொம்ப சிறுசாக இருக்கணும். அதில் ஒரு கடினமான ஸ்ட்ராவை செருகிறோம். இந்த காணொளியில் பார்க்குற மாதிரி ஸ்ட்ராவை குழாயோட துளைக்கும் நுனிக்கும் இருக்கிற தூரத்தில் பாதி நீளத்துக்கு இருக்கிற மாதிரி சொருகணும். துளையிலிருந்து கசிவு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ஸ்ப்ரே கருவி சோதனைக்கு தயாராயிருச்சு. வளையக்கூடிய குழாயின் கீழ் முனைய ஒரு கிளாஸ்ல இருக்கிற வண்ண நீர்ல மூழ்கிற மாதிரி வைங்க. இப்போ வாயில ஸ்ட்ராவை வச்சு வேகமா ஊதுங்க. பெர்னோலிஸ் தத்துவத்துப்படி அதிக வேகத்தில் வெளியேற காற்று குறைந்த காற்று அழுத்த மண்டலத்தை உருவாக்குது. இந்த குழாயில வண்ண நீர் உயர அது அனுமதிக்குது. இதனால அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீர் அங்கே தெளிக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். இந்த தெளிப்பான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? நீங்களும் தான் செஞ்சு பாருங்களேன். அடிப்படை தத்துவம் பெர்னோலிஸ் தத்துவம். பெர்னோலிஸ் தத்துவத்துப்படி திசைவேகம் அதிகமாக இருக்கிறப்போ அந்த இடத்துல காற்றோட அழுத்தம் குறையும். காற்றை ஸ்ட்ரா வழியாக வேகமாக செலுத்துகிறப்போ அந்த பகுதியில் இருக்கிற காற்றின் திசைவேகம் அதிகரிக்கிறது. காற்றோட அழுத்தம் குறையுது. இதனால் அதிக அழுத்தம் இருக்கிற பகுதியிலிருந்து தண்ணீர் மேல் நோக்கி பீச்சி அடிக்குது.